முன்னொரு காலத்துல இந்துக்கள் பட்ட கஷ்டங்களை பார்த்து சிவபெருமான் பலவிதமான திருவிளையாடல்களை நடத்தி பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. நம்ம மக்களை நல்வழிப்படுத்தி அவங்க வீரர்களாக வாழ பல வழிகளை சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு முறை மேல்லோகத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வந்துச்சு. 7 அடி உயரத்துல அசுரர்கள் பிரம்மாண்டமா இருப்பாங்க. தேவர்கள் அசுரர்களை எதுவும் பண்ண முடியல. அப்ப தேவர்கள் சிவபெருமான வேண்டாங்க. அப்ப பார்க்கடல்ல கடைஞ்ச நஞ்ச சிவபெருமானே சாப்பிட்டாரு. அப்போ சிவன் இறந்து போயிட்டாரா? இல்ல ராஜா, பரமசிவனை அழிக்கவே முடியாது. அங்கிருந்த பார்வதி தேவி அவரோட தொண்டையை அழுத்தி விஷத்தை நிப்பாட்டிட்டாங்க. அதை பார்த்த ஜனங்க திரு நீலகண்ட சந்திரமௌலீஸ்வரர்னு அவரை புகழ்ந்தாங்க. சிவபெருமான் ரொம்ப நல்லவராமா? தனக்காக மட்டுமே வாழ்றவன் மனுஷன், இந்த உலகத்தையே காப்பாத்துறவன் சந்திரமௌலி. வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லுமா? சிவபெருமானோட மகனான சுப்பிரமணியர் அவங்க அம்மாவான பார்வதி தேவிக்கு பெரிய கோட்டை கட்டி அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. நான் கூட பெரியவனானதும் உனக்காக பெரிய மாளிகை கட்டி தருவாமா. உனக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துப்பேன். உன்னை மகாராணி மாதிரி வச்சுப்பேம்மா. நீ கண்டிப்பா பெரிய ஆளா விடா. அசோக், நீ ஏடா எங்க அம்மாக்கு வீடு கட்டுறது? உங்க அம்மாக்கு கட்டு போ. அசோக், ஏன்டா அப்படி பண்ண? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க அம்மா இறந்து போனோனே அப்பா உன்னை 2ஆம் தரமா கட்டிட்டாராம். அப்ப நான் மட்டும் தானே அவன் புள்ள? அவ அவங்க அம்மா புள்ள தானே? தப்பு ராஜா. ராமலட்சுமணன் கூட ஒரு தாய் வயித்துல பொறுக்கலடா. அண்ணன் தம்பிங்கன்னா அவங்களதான் உதாரணமா சொல்லுவாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி தாண்டா இருக்கணும். நீங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்க கூடாது. அதை என்னால தாய்க்க முடியாதுடா. அதை பார்த்து நான் செத்தே போயிடுவேன். அம்மா அம்மா அம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் அம்மா. உனக்கு இஷ்டமான ரெட்டை மாம்பழம் கொண்டு வந்திருக்கம்மா. அம்மாவுக்கு எது பிடிக்கும்னு உனக்கு தான் ராஜா தெரியும். பழம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? சண்முகான தோட்டத்துல இருந்து திருடிட்டு வந்திருக்காமா. ஏண்டா திருட்டுத்தனமா பண்ற? இல்லம்மா. போய் சொல்றாமா. பள்ளிக்கூடம் போகாம திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கான். உன் மேல சத்தியம் பண்ண சொல்லு. இப்ப சத்தியம் பண்றா? திருட்டுத்தனமா பண்ற? நீ எவ்வளவு பெரிய ஆளா வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தடா. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டியே. சொல்றா, இனிமே இப்படி பண்ணுவியா? சொல்லு. போடா. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. இனிமே முன்னாடி நிக்காத, போ. மளிகை கடைக்காரர் ஊறுகாய்க்கு மாங்காய் கேட்டாரு, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. சண்முகண்ணே, என்னம்மா? என் பெரிய பையன் இதை உங்க தோட்டத்துல இருந்து திருடிட்டு வந்துட்டான். மன்னிச்சிடுங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு இஷ்டம்னு கேட்டான். அதுக்கு என்ன எடுத்துக்கனதுக்கு? ஆஹா, நான் சும்மா எடுத்துக்க மாட்டேன். தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாமா. இன்னும் 4 பழம் பறிச்சுட்டு போடான்னு சொன்னேன். நானும் என் தம்பி மாதிரி ரெட்டை பழம்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, அதான் பறிச்சுட்டு போடான்னு சொன்னேன். சந்திரா, 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 கண்ணா, சந்திரா, சந்திரா. ஏன்டா ராஜா இப்படி செஞ்ச? சத்தியம் பண்ணுன்னு சொன்னப்போ பண்ணிருக்கலாம் இல்லையா? உண்மையை தவிர வேற எதுவும் நான் பேச மாட்டேம்மா. வீட்டுக்கு போலாம் வரியா ராஜா? தூக்கமா வருதுமா. உன் மடியிலேயே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேனே. உண்மைகள் எரிந்து உறவுகள் பிரிந்து வாழ்க்கையின் ஓரத்திற்கே அவர்கள் ஓட்டப்பட்டார்.
பாத்தீங்களா? ஏறு ஏறுடா. ஓ, ஏறுங்க ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க எடுங்க எடுங்க சந்திரா சந்திரா அம்மா அண்ணா இங்க அங்க அங்க உள்ள சந்திரா சந்திரா என் பையன் உள்ள இருக்கா? அம்மா அம்மா தம்பி சந்திரா அம்மா அம்மா டேய் டேய் குதிச்சா நீ செத்து போயிடுவா ஆமா, பின்னாடி தம்பி. அவங்க வந்துருவாங்க சந்திரா ஐயோ கடைசி படம் போகுது. போங்கம்மா, சீக்கிரம் போங்க. போங்கம்மா, போங்க, எழுந்துருங்க. என் பேரு மௌலி. சந்திரன்.